அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் எனக்கு வந்து புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேனில் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் எல்லாமே சேர்த்துருக்கேன். வெந்தயம், ஜீரகம், கடுகு பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப்பு வெங்காயம், 3 பூண்டு உரிச்சு வச்சுருந்தது அதோடு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஒரு 50% நல்லா வதங்கினதும் 3 தக்காளி, பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்து திரும்ப நல்லா வதக்கி விட்டுடலாம். மூடி போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த மிளகாய் வாசம்லாம் போகிற வரைக்கும் திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிடுறேன். ஒரு கப்பு ஊற்றிட்டு ஒரு கப்பு அதே ஈக்குவலாக நான் வந்து தண்ணி ஊற்றிடுறேங்க. அவ்வளோதான். மல்லி இலை போட்டு கொதிக்க வச்சு நம்ம வந்து இறக்கிட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் நமக்கு வந்து புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் வந்து இறக்கி வச்சுட்டு போகிறேன். மல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த புளிக்குழம்புக்கு 2 முட்டை வேக வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல் வத்தலோடு இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாய்.